இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த 2025ஆம் வருடம் இனிய வாழ்வது என்ற நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்கப் போகிறோம். 2024ஆம் ஆண்டில் கிரகங்களோட மாற்றத்தால் பல இன்ப துன்பங்களையும் கடந்து வந்த நீங்கள் பல எதிர்பார்ப்புகள் மற்றும் ஆசைகளோடும் கனவுகளோடும் இந்த 2025 அடியெடுத்து வைக்க போறீங்க. குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி 1/1/2025 புதன்கிழமை பிறக்குது. உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியில இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. குரு பகவான் ரிஷபத்துல வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. செவ்வாய் கடகராசியில வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. கும்பத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனியை கடகத்துல சஞ்சரிக்கும் செவ்வாயோட பார்க்கும் விதத்துல தான் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது தொடங்குது. பிறந்திருக்கக்கூடிய இந்த 2025வது ஆண்டு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த ஆண்டுல 3 முக்கிய பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்கு. சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. மே 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பேச்சு ஆகிறாரு. மே 18ஆம் தேதி ராகு கேது பேச்சும் இருக்கு. முக்கியமா இந்த 3 கிரகங்களின் பெயர்ச்சியையும் சேர்த்து இந்த 2025ஆம் வருடம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது, வேலை, தொழில், கல்யாணம், குடும்பம், செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, எந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத விரிவாவே தெரிஞ்சுக்க போறோம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2025வது வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நல்ல பலன்களையும் பண வரவுகளையும் தொழில் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். இதுவரைக்கும் கடகராசிக்காரர்கள் பண வரவுலையும் தொழிலையும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. இந்த வருடத்தில் ஓரளவு முன்னேற்றம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. கடந்த 3 வருடங்களாக நல்ல பலன்கள் நடக்காத கடகராசினருக்கு இந்த பிறக்க இருக்கக்கூடிய புத்தாண்டு சிறந்த ஆண்டாக இருக்கும். உங்களை வாட்டி வதச்சுக்கிட்டு இருந்த அஷ்டமத்து சனி வருகின்ற மார்ச் மாதத்துல முடிவடையுது. அஷ்டமத்து சனியின் தாக்கம் ஒரு வழியா முடிவுக்கு வருது அப்படின்னு கடகராசிக்காரர்கள் எல்லாமே பெருமூச்சு விடக்கூடிய காலம் வந்துருச்சு. அதனால கடந்த சில ஆண்டுகளாவே அஷ்டம சனி பயிற்சி கடுமையான நெருக்கடிகளை ஏற்படுத்தி இருக்கும். அந்த நிலை மாற இருக்குது கடகராசிக்காரர்களுக்கெல்லாம். கடகராசினருக்கு பல வகையிலும் கஷ்டங்கள் நீக்கக்கூடிய ஆண்டு இந்த 2025வது ஆண்டு. மே மாதம் வரைக்கும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள், பணவரவுக்கு தடை அப்படின்னு பெரிதா எதுவும் இருக்காது. ஆனா குரு பயிற்சி உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டில் நடைபெறுது. அதனால திடீர் விரயத்தை ஏற்படுத்தும். பண விஷயத்துல கவனத்தோடு இருக்கணும். ராகு கேது பயிற்சியால குடும்பத்துல அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய சாத்தியம் அப்படிங்கிறது இருக்குது. விட்டு கொடுத்து செல்வதும் அமைதியா இருக்கிறது தான் நல்லது. இந்த அஷ்டமத்து சனியின் முடிவு கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சியின் மூலம் மிகப்பெரிய யோகத்தையும் வளர்ச்சியையும் கண்டிப்பா கொடுக்கும். வருடத்தின் ஆரம்பமே 11ஆம் இடத்துல குரு அமர்ந்து அமர்க்கலமா ஆரம்பிக்கிறதால இந்த வருடம் மிகுந்த நல்ல பலன் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய குறைகள் அனைத்துமே இறைவன் அருளால தீரும். இந்த நேரத்துல சொந்த தொழில் தொடங்க அருமையான நேரம். இருக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு நல்ல சந்தர்ப்பம் அமையும். உங்களுக்கு வியாபாரிகளுக்கெல்லாம் இது ஒரு வசந்த காலம். தொழில் பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்வதற்கு முன்வருவீங்க. பணியாளர்கள்லாம் நல்ல சம்பளத்துடன் நினைத்தது போலவே வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். வேலை செய்யும் இடத்துல இதுவரைக்கும் தொல்லையா இருந்த மேலதிகாரிகள் விலகி வேறு ஊருக்கு மாறுதல் ஆகி போவாங்க. தொழில் முனைவோர்கள்லாம் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைச்சு உங்களுடைய தொழிலை விரிவாக்கம் பண்ணவும் விடாமுயற்சியுடன் செய்வதன் மூலம் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உண்டு. விவசாயிகளுக்கும் கலைஞர்களுக்கும் இதுவரை இருந்துட்டு வந்த மந்த நிலை முற்றிலுமா மாறப்போகுது. இந்த வருடம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பலிதமாகி மேன்மையான நிலையை அடைய போறீங்க. இந்த 2025 கடகராசிக்காரர்கள் எல்லாருமே வீடு கட்டலாம், பிளாட் வாங்கலாம். வாடகை வீட்டுல குடியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ப நல்ல வீட்டுக்கு குடிபோகக்கூடிய அமைப்பு கூட இருக்குது. பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வண்டி வாகனம் வாங்குவீங்க. வருடத்தின் ஆரம்பத்துல வாக்குஸ்தானம் வலுப்பெறுவதால பேசுவதன் மூலம் பணம் பெறும் துறைகளான ஆசிரியர் பணி, மார்க்கெட்டிங் போன்ற விற்பனை பிரிவில் இருக்கிறவங்களுக்கும், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கும், ஆலோசனை சொல்பவர்களுக்கும் இந்த வருடம் அதிக நன்மைகள் அப்படின்னு தான் சொல்லணும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளில் தடைகள் இருந்திருக்கும். இனிமேல் அந்த தடைகள் எல்லாமே நீங்கி மனநிறைவோடு நடக்க போகுது. புத்திர பாக்கியம் தாமதமானவர்களுக்கெல்லாம் வாரிசு உருவாகி உங்களை மகிழ்விக்க இருக்குது. இந்த 2025 கடகராசி இளைஞர்களுக்கெல்லாம் படித்த படிப்புக்கும் மனதுக்கும் ஏற்ற நல்ல வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. வெளிநாட்டில் படிக்கவோ வேலை பார்க்கவோ இருந்த தடைகள் எல்லாமே விலக போகுது. கடகராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 12ஆம் வீட்டில் குரு பயிற்சி ஆகி ஏதோ ஒரு வகையில் செலவுகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும்.
இந்த ஆண்டு தொடங்கி மே மாதம் வரைக்கும் நல்ல லாபம் வருமானம் அப்படின்னு பொருளாதார ரீதியாக எந்த சிக்கலும் இருக்காது. எனவே இந்த காலகட்டத்தில் சுப காரியத்துக்காக செலவு செய்து அதிகப்படியான விரயங்களை சுப செலவுகளாக மாற்ற முயற்சி செய்யலாம். அதே நேரத்தில் மே மாதம் முதல் விபரீத ராஜயோகமும் ஏற்படுது அப்படிங்கிறதால திடீர் பணவரவு பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் ஏற்படும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் குடும்பத்துக்காக அதிக செலவு செய்ய வேண்டிய சூழல் இருக்கும். பல விஷயத்தில் திட்டமிட்டு செலவிடுவது தான் கடன் பெரியளவு நிதி நெருக்கடியை ஏற்படுத்தாமல் இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் தொழில் விஷயத்தில் இந்த புத்தாண்டு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய எதிர்பார்ப்பு மாற்றங்களையும் உங்களுடைய உழைப்புக்கான பலனையும் கொண்டு வந்து சேர்க்கும். தொழிலில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உண்டு. வெளிநாடு சென்று வேலை செய்ய முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சாதகமாக தான் இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் அஷ்டம சனி காலத்தில் திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதால பலரும் திருமணத்தை கடந்த 2-3 ஆண்டுகளாக தள்ளி போட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. இந்த 2025ஆம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமணம் செய்வதற்கான ஏற்ற ஆண்டு. கணவன் மனைவி உறவில் இருந்துட்டு வந்த சிக்கல்கள் பிரிவு எல்லாம் நீங்கி விவாகரத்து வரை சென்ற கணவன் மனைவி கூட இணைந்து வாழக்கூடிய யோகம் இருக்குது. வேற்று மதம் அல்லது வேற்று பிரிவை சேர்ந்த காதல் திருமணம் செய்பவர்கள் குடும்பத்தை எதிர்த்து செய்யக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த 2025ல் கடகராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா குடும்ப விவகாரங்களில் தேவையில்லாம பங்கெடுத்து அதன் மூலம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்துக்கிறது நல்லது. உங்களுடைய குடும்பத்தில் 3ஆம் நபரோட தலையீடு தவிர்த்துக்குங்க. நீங்களும் அடுத்தவர்கள் விஷயத்துல தலையிடுவது தவிர்த்துக்குங்க. உணர்வு ரீதியான கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்துங்க. திடீரென செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதால பண விஷயத்துல இந்த ஆண்டு முழுவதுமே திட்டமிட்டு தான் நீங்க செயல்படணும். உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் சர்ம பாதிப்புகள்லாம் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனங்கிறது தேவை. கடகராசிக்காரர்கள் இந்த ஆண்டு முழுவதுமே வாக்குஸ்தானம் வலுப்பெறுவதால் ஒருவருக்கு கொடுக்கும் வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்ற முடியும். குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் வாங்கி மகிழ்வீங்க. வருடத்தின் ஆரம்பத்திலேயே சிலருக்கெல்லாம் குடும்பம் அமைந்து குடும்பஸ்தன் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் வெளிநாடுகளில் வர்த்தக அமைப்புகள் வைத்திருக்கிறவங்களுக்கும் மாநிலங்களுக்கு இடையே தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த புத்தாண்டு மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். தந்தை வழி உறவுகளால் நல்ல ஆதாயம் உண்டு. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய மாதம், அதிகரிக்கக்கூடிய வருடம். உடல்நிலையும் மனநிலையும் தெளிவாகவும் உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய ஆண்டு. கடந்த காலங்களில் நோய்வாய்ப்பட்டிருந்தவர்கள் இந்த ஆண்டு நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க. கணவன் மனைவி உறவுல இருந்துட்டு வந்த கருத்து வேற்றுமை எல்லாமே நீங்கும். வாழ்க்கை துணைவரின் மூலம் பொருளாதார வசதிகள், அனுசரணையான பேச்சு, ஆதரவான போக்கு எல்லாமே இருக்கும். வழக்குகளில் சிக்கி அவதிப்பட்டவர்களுக்கெல்லாம் நல்ல திருப்பு முனை நடக்கக்கூடிய ஆண்டு இந்த 2025. கடகராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் எல்லாமே சாதகமாக அமைகிறதால இனிமேல் படிப்படியான முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதத்திலையுமே இருக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு எந்த விஷயத்தில் தடைகள் இருந்துச்சோ அவை அனைத்துமே தடை நீங்கி வெற்றியில முடியும். எது கிடைக்காம இருந்துச்சோ அது உங்களுக்கு இந்த வருடத்தில் கிடைக்கும். எது நடக்காம இருந்ததோ அது இப்போது நடக்கும். இந்த புத்தாண்டு உங்களுடைய தயக்கங்கள் அனைத்தையும் தள்ளி வச்சுட்டு முயற்சியுடன் அனைத்தையும் எதிர்கொண்டீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும்.